ஒரு சகோதரி குடும்ப பிரச்சனை காரணமாக என்ன பண்ணிட்டாங்க, எலி மருந்தை சாப்பிட்டுட்டாங்க. சாப்பிட்டு 3 நாள் ஆயிடுச்சு. ஆனால் அந்த சகோதரி வெளியில் சொல்லலை, யார்கிட்டையும் சொல்லலை. 3 நாள் கழித்து பார்த்தா சிக்காயிட்டாங்க. ரொம்ப செக் பண்ணால் எல்லா பேர் பாக்ஸும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. கல்லீரல் ஃபெயிலியர், எல்லாம் டோட்டலி அவுட்டு. உடனே டாக்டர் சொல்லிட்டாங்க காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டாங்க. ஆனாலும் நம்ம இரத்த சுத்திகரிப்பை 3 முறை நம்ம பண்ணுவோம், பண்ணி பார்க்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு கேட்டாங்கன்னு பார்த்தீங்களா? 10 லட்சம் ரூபா. இவங்க கொடுத்துட்டாங்க. 10 லட்ச ரூபா கொடுத்து இரத்த சுத்திகரிப்பை பண்ணினாங்க. ஆனால் அந்த மகள் மரித்து விட்டாள். இப்போ அந்த ஆத்துமா எங்கே போச்சு? அவ்வளோதான், ஆத்துமா நரகத்துக்கு தான். ஏன்னா ரட்சிக்கப்படாத அந்த மகள். ஆனால் பணம் இருக்குது, எல்லாம் இருக்குது. 10 லட்ச ரூபா பணம் கட்டிட்டாங்க, எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி. ஆனால் என்ன பண்ண முடியல, இல்லை காப்பாற்ற முடியல. அதான் இங்கே வேதம் சொல்லுகிறது, அவனுடைய ஆவி பிரியும், அவன் தன் மண்ணுக்கு திரும்புவான், அந்நாளிலே அவன் யோசனைகள் அழிந்து போகும். அப்போ தேவ பிள்ளைகளாகிய நம்ம இந்த பூமியில் வாழ்கிற நாட்களில் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையே நம்ம என்ன பண்ணுறோம், கண்ணோக்கி பார்க்குறோம். கார் வேணும், வீடு வேணும், அதெல்லாம் தேவைதான், ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைதான். ஆனால் நம்ம இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையே நோக்கி என்ன பண்ணிகிட்ருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு வீடு கிடைக்காதா, அவளாம் வீடு கட்டிட்டான், நான் கார் வாங்கணும், 2 வீலர் வாங்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறோம், இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தையே நம்ம நாடி தேடி ஓடுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இது ஒரு நாள் என்ன பண்ணும், அழிந்து போகும். நம்ம எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் சரி, எவ்வளோ சொத்து இருந்தாலும் சரி, இந்த பணம் காசு எல்லாம் என்ன பண்ணும், ஒரு நாள் அழிந்து போயிடும். அது மண்ணுக்கு திரும்பும், மண்ணுக்கே போயிடும். பரலோகத்துக்கு உரிய ஆசீர்வாதத்தை நம்ம தேடுகிறவர்களாய் இருக்கணும்.